தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய குரு பயிற்சி என்பது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. ஏன்னா ராசிநாதனே குரு பகவான் தான். அவர் இடம் மாறுறாரு. எப்ப மாறுறாரு அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு சரியா 1 திங்கட்கிழமை வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் கடகராசிக்கு இடம் பெறாரு. அது குரு பகவானுக்கு ஒரு உச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. உச்சம் பெற்ற குரு 3 மாதங்கள் 31 அக்டோபர் 2026 வரை உச்ச நிலையிலேயே இருந்து அந்த தேதியில அதிசாரமா சிம்மத்துக்கு போய் திரும்ப 24 ஜனவரி 2027 கடகத்திற்கு வந்துடுறாரு. ஒட்டுமொத்தமா ஒரு 3 மாசமா குரு பகவான் வெளியில போயிட்டாலும் கூட 9 மாதங்கள் உச்சநிலையில அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷம் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய அமைப்புல 3 மாதங்கள் 9 மாதம் உங்களுக்கு இருக்கும். அப்போ ஒரு ராசிநாதன் ராசியாதிபதி போய் உச்சம் பெறாரு. ஆனா எங்க உச்சம் பெறாரு? 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றோம். தன்னோட பாடல்ல புலிப்பாணி ஐயா சொல்லி இருக்காரு, கூரப்பா வேதியனே மதிக்கு எட்டில் கொடும்பாயம் அரசர் தோஷம், அதாவது வாலி கோதம்பாணி அம்பால சாய்ந்த நேரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 8ஆம் இடத்துல உட்காரும் போது குரு பகவானால நிறைய துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், அவமரியாதைகள், அவமானங்கள். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது நஷ்ட விரயம், அவமானம் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம். அப்படி வந்துருமா அப்படின்னா இல்ல. அவமானம், துன்பம் இது எல்லாமே வந்தாலும் கூட அப்படியே அந்த பாய விரிச்சு அப்படி தள்ளின மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் எதிர் இருக்கிற பக்கமே திருப்பி விட்டுருவாங்க. அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா உச்ச குரு அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கிறதுனால அதே பாட்டுல சில விதி அமைப்புகள் சொல்றாரு. அந்த குரு ராசியாதிபதியா லக்னாதிபதியா இருக்கும் பட்சத்துல, கேந்திர அதிபதியா கிரகமா இருக்கும் பட்சத்துல 2, 7, 5, 11க்குரிய ஸ்தான பலன் பெறும் பட்சத்துல இந்த குரு பகவான் ஆட்சி நிலை பெறும் பட்சத்துல 8ஆம் இடத்து குருனால துன்பம் இல்லை, வினை பயன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ல குரு இருக்கிறது சில தடுமாற்றம். மனசை தைரியமா வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையை விடாம வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் தனக்கே உண்டான பெருந்தன்மையோட இந்த காலகட்டங்களில் இருந்துக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சில ஏமாற்றங்கள் வரும் தான். இருந்தாலும் கூட இவங்க சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணம், பொருள், வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த நேரம் தன்னை நிரூபிக்கக்கூடிய காலத்துல புதுசா ஒண்ணு வரலனாலும் ஏற்கனவே இருக்கிறத வச்சு அப்படியே சமாளிக்கக்கூடிய சில சூழல்கள்ல ஆரம்பத்துல குரு பகவானினுடைய உச்ச பயிற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அவரினுடைய பார்வை பலன் சொல்லவே வேண்டாம். இந்த நிலையில இருந்தாலும் குரு தன்னோட பார்வை பலனால நன்மைகளை கொடுப்பாரு. சொந்த ராசிக்கு நல்லது பண்ணாம விட்டுருவாரா? அதுலயும் சொந்த ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஏன்னா குரு பகவான் வருஷத்திற்கு ஒரு பயிற்சி வச்சா கூட ஒரு தடவை தான் பயிற்சி ஆகிறாரு. அதிசாரமா போயிட்டு வந்தாலும் கூட இந்த வருட கோளான குரு பகவான் உச்சநிலை அடையக்கூடிய 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல அவரோட பார்வை ஒரு உச்ச கிரகத்தினுடைய பார்வை தனுசுக்கு எங்கெல்லாம் பதியுதோ அந்த இடங்கள் பாவகத்தினுடைய காரக பலன்கள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய இந்த பார்வைகள் என்னென்ன நன்மைகளை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, பணம், புகழ், அந்த மாதிரி என்னென்னலாம் காத்துட்டு இருக்கு தனுசு ராசிக்கு. பொதுவா பணம், புகழ், பேர் இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மனுஷன் நல்ல உறக்கம், அந்த பயணங்கள் சேஃபா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை ரொம்பவே விரும்பக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது. சுற்றுலா பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 சனத்தை போய் பார்த்துட்டு வரணும்யா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி. சுதந்திர பிரியர்கள் அப்படின்னு பேரு. நீங்க வீட்டுல சிறை வச்சாலோ தனிமையா சிறை வச்சாலோ அவங்களால இருக்க முடியாது. அவர்களுக்கான உலகத்தை, அவங்களுக்கான நட்பை, அவங்களுக்கான கூட்டத்தை உருவாக்க தெரிஞ்ச ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனசைன போகம் அப்படிங்கிற இடத்த குரு பார்க்குறாரு. அப்போ பயணங்கள் சிறப்பா இருக்கும், தூக்கம் நிம்மதியா இருக்கும், நல்ல யோக வாழ்க்கை, போக வாழ்க்கை சிறப்பா இருக்கு. தம்பதிகளிடையே இருக்கக்கூடிய அந்த குழந்தை விஷயங்கள்ல நல்ல அமைப்புகள் கிடைக்குது. பயணங்கள்ல வெற்றி கிடைக்குது. சும்மா ஊர் சுத்திட்டு 4 பக்கம் இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வரப்போகுது. அந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நிச்சயமா நல்லது நடக்கும். அப்போ அந்த இடத்துல மிகப்பெரிய நன்மையான சூழல்களை எல்லாமே உருவாக்கி கால புருஷ சக்கரத்துல 9வது ராசியா வலம் வரக்கூடிய தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தனுசு ராசிக்காரங்க குருவை அதிபதியா கொண்டவங்க. உங்களினுடைய அதிபதியோட பலம் என்ன தெரியுமா? இவரு ஒருத்தர் நமக்கு சாதகமா இருந்தா போதுங்க, மத்த 8 கிரகங்களுமே எந்த அளவுக்கு நமக்கு தொல்லைகள் கொடுத்தாலுமே சரி, எந்த அளவுக்கு மோசமான நிலையில உட்காந்துட்டு நம்மளை பாடாப்படுத்தினாலும் சரி, இவர் ஒருத்தருடைய பார்வை இருந்துட்டா போதும் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது உண்மைங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பணத்திற்கும் இவர் தான், புத்தி இவர்தான். பணம் இருந்தாலே முட்டாள் கூட இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியுங்க. அதே மாதிரி புத்தி இருந்தா போதும் அந்த பணத்தை ஈஸியா சம்பாதிச்சிட முடியுங்க. இது ரெண்டையுமே தரக்கூடிய குருவுடைய பார்வை நமக்கு இருந்துட்டா போதும் ஏகபோக வாழ்க்கைய அழகா வாழ்ந்துட்டு போயிடலாம். இவரு குருவை அதிபதியா வச்சிருக்காரு.
தனுசு ராசிக்காரர்கள் நல்லா இருக்கீங்களா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. ஏதோ போய்கிட்டு இருக்கு. வாழ்க்கை வந்து வெளியில சொன்னா வெக்கக்கேடு. யாருக்குமே தெரியாம அப்படியே கொஞ்சம் பவுசா காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிறதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, நாங்க அப்படியே இருந்து பழகிட்டோம். யார்கிட்டயுமே கீழ்ப்பணியாம, யார்கிட்டயுமே போய் வேணும்னு நிக்காம, அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு கஷ்டத்தை வந்து மறைச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கோம். இதுதான் தனுசு ராசி இப்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிலைமை. இது மாறுமா? ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கதாமா செய்யுது. என்னதான் நாங்க வந்து எல்லாத்தையுமே தெய்வத்துக்கிட்ட எதிர்பார்க்கலனாலும் எங்களுக்கும் ஒரு ஆசை வாசங்கள் இருக்கதா செய்யுது. ஏதாவது கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தா போதும், அதுல பூந்து எப்படியாவது ஒண்ணு மேல போயிடலாம் அப்படின்னா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் எதிர்பார்ப்போட தெய்வத்து கிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். அது என்னைக்கு நிறைவேறுமோ தெரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கவலைப்படாதீங்க, அதுக்கான ஒரு வாய்ப்பா கூட எங்களுடைய இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அது என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவான் கும்பத்துல இருந்து மீனத்திற்கு மாற போறாருங்க. அடுத்து 138 நாட்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்க போகுது. சரிங்களா? சில அதிர்ஷ்டங்களும் கிடைக்க போகுதுங்க. சில நேரங்கள்ல அதிர்ஷ்டத்தோட கூடிய சோதனைகளும் வரப்போகுதுங்க. அதை எப்படி நீங்க கையாளுறீங்களோ அதை பொறுத்துதாங்க உங்களுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பா மாறும். உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அது என்ன அப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்களா? இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சில உறவுகள் வந்து நினைக்கதாங்க செய்யுது. அந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? எக்காரணத்திலும் கூட தலையை மட்டும் இவங்கள்ட்ட குனிஞ்சிடவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். இப்படி தனுசு ராசிக்கு நீங்க எப்படி உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தாங்க சனீஸ்வர பகவானும் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. எங்களுக்கு என்னதான் வந்து ஜோதிடம் தெரியலனாலும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு மட்டும்தானமா தருவாரு இப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஆனா இது வரைக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்சியா உனக்கு எந்த ஒரு பாதிப்புமே கொடுக்காம ஒதுங்கி நிற்பாரு. கெட்டது செய்யறியா தலை மேல விழும். அப்படி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சோதனைகளை தந்துட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்குறாரு. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அது எந்த மாதிரி வாய்ப்புகள் அப்படின்னா, நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதை பத்தி தாங்க இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுவாங்க. சில சமயங்கள் வந்து பின்னோக்கி நகரக்கூடாது, பின்னோக்கி நகரக்கூடியது வக்ரகதியாகவும் மாறுவாங்க. இப்படி போகும்போது இப்படியும் போகுங்க. அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்துங்கிற மாதிரி இவங்களினுடைய பயிற்சி காலத்துல சில மாற்றங்களை கொடுப்பாரு. அதாவது உதாரணத்துக்கு சொன்னா ஒரு கிரகத்தோட பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவே இந்த சனி பயிற்சியோட காலத்துல உங்களுக்கு அது ஒரு அதிர்ஷ்டமா இருக்குங்க. புரியுதுங்களா? யார் யாருக்கெல்லாம் அந்த சனீஸ்வர பகவான் பயிற்சி காலத்துல பாதிப்பு கொடுத்தாரோ அவங்களுக்கு இந்த காலத்துல ராஜ வாழ்க்கை, அதாவது ராஜாதி ராஜ வாழ்க்கை, மகா பொற்காலத்தையும் கொடுப்பாருங்க. இதனால தனுசு ராசிக்கு சுப பலன்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் நிலைக்கும். நிதி ரீதியா, வணிக ரீதியா, வாழ்க்கை ரீதியா, தொழில் ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி நல்லதுங்க. ஒரு உயர்வை பார்க்க போறீங்க. இதோட நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போனா கூட சரி, அதுல இருந்து பண வரவு கிடைக்கும். நிதிநிலை வந்து ரொம்ப ரொம்ப வலுவா இருக்குங்க. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா என்னால் இந்த வேலையை செய்யவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வேலை இப்ப செய்ய முடியுங்க. உங்களால நல்ல செய்திகள் கிடைக்க போகுது. எல்லாத்துக்கும் மேல அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு ஆளும் கட்சி கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும். புரியுதுங்களா? வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல நீங்க உருவாக்கிக்க போறீங்க. இது உத்தியோக பணியில இருந்தா உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும். கல்வியில வெற்றி கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களா கிடைக்குங்க. மரியாதை அதிகமாகும். வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். உங்களை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்ச எதிரிகள் எல்லாமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாம ஒதுங்கி ஓடிடுவாங்க. போட்டியில இருந்தா கூட சரிங்க, உங்ககிட்ட போட்டி போட முடியாம வெளியே போயிருவாங்க. அந்த அளவுக்கு சனி பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை கொடுக்க போகுது. அதை பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களினுடைய கெட்டிக்காரித்தனம் இருக்குதுங்க. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறப்போகுதுங்க. எடுத்த காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. இல்லத்துல திருமணம், குழந்தை பிறப்பு இது போன்ற சுப காரியங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே சிரமமே இல்லாம கைக்கு வந்து சேரும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. வருமானம் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைக்கும். தேக ஆரோக்கியம் சீராகும். சமுதாயத்துல பெரிய நட்பு கிடைக்குங்க. வெளிநாட்டுல இருந்த உங்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகுது. இதோட உங்களினுடைய சுயமுயற்சிகள் அடிப்படையில செய்ய முடியாத காரியங்களை கூட செஞ்சு முடிப்பீங்க. உடன்பிறப்புகளுமே உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்திலையும் விவேகத்தோடையும் செயல்பட போறீங்க. உங்களினுடைய கருத்துக்களுக்கு அனைவருமே மதிப்பு கொடுப்பாங்க, ஏத்துக்குவாங்க. உங்க மேல சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகுங்க. கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது உங்க மேல இருந்துச்சுன்னா கூட நீங்க குற்றம் செய்யாதவங்க அப்படின்னு நிரூபிக்கப்படுவீங்க. அந்த அளவுக்கு சூழ்நிலை வந்து உங்களுக்கு
உங்களுக்கு சாதகமா இருக்கும். புத்தி தெளிவோட சில சந்தர்ப்பங்களை வந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே போல எதிர்பாராத விலகல் ஒரு சில சோதனைகளை கொடுப்பாரு. அதுக்கு வந்து நீங்க பார்த்து பயப்பட வேணாம். அது எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டா போதுங்க. தினக்கூலி செய்யறவங்களுக்கு கூட வருமானம் பெருகுங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. மத்தவங்க தலைமை தாங்கி வழி நடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க. கல்வியெல்லாம் சாதனை புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்துல அமைதி இருக்கும். செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் உயர்ந்த இடத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க. தன்னம்பிக்கை உயர்ந்து பேச்சுல வசீகரம் இருக்கும். நடையில கம்பீரம் இருக்கும். உங்களினுடைய செயல்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு செய்ய போறீங்க. உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா, மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. பதவி உயர்வு பெறதுக்கான தகுதிகளை வளர்த்துக்குவீங்க. பணவரவு நல்லா இருக்குங்க. கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரிகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அனுகூலமான பலன்கள் இருக்குங்க. இதோட கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா கூட்டாளிகளை வந்து அரவணைச்சு சில காரியங்களை செய்யும் போது வெற்றி நிச்சயங்க. அதே மாதிரி புதிய சந்தைகளை நாடி நீங்க போகும்போது அந்த சந்தை நிலவரத்தை தெரிஞ்சு வெளியே வந்து நிர்ணயம் பண்ணுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா நடந்துக்கோங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க தேடிய புதிய பதவிகள் உங்களை வந்து சேரும். காரியங்கள்ல தடை விலகுதுங்க. சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்கள்ல செயல்பட போறீங்க. அப்படி போகும்போது தொண்டர்கள் வந்து அரவணைச்சு அதை வந்து செஞ்சு பாருங்க. ஏகபோக ஆதரவை பெறுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் கூட விலகி போகுங்க. கலைத்துறையில இருக்கவங்க புதிய ஒப்பந்தம் பெறதுக்கு தீவிர முயற்சிகள் மேற்கொள்வீங்க. கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாத வகையில எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். வாய்ப்புகள் கிடைக்கும். திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்குதுங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய சில வாய்ப்புகள் இப்ப இன்னும் ஒரு சில விஷயங்கள், குறிப்பா நிறைய விஷயங்கள்ல நடக்க போகுதுங்க. இது என்னன்னா, அர்த்தாஷ்டம சனியா அமர்ந்தாலுமே சின்ன சின்ன வேலையை கூட அலைஞ்சு முடிக்கக்கூடிய நிலையில இருந்த உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இருந்திருக்குங்க. தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் இருந்திருக்குங்க. எதை செஞ்சாலுமே ஒரு மாதிரி சமாளிக்க முடியாத ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே அப்படியே இருக்கவங்க உள்வாங்க முடியாதுங்க. அது முன்னாடி சொன்ன இல்லையா, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாமே வந்து இப்ப பக்குவப்பட போறீங்க. பலன்களை அனுபவிக்க போறீங்க. அந்த வகையில தான் உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாம நினைச்ச காரியங்கள் கைகூடி வருங்க. ரெண்டாவது விஷயம், குடும்பத்துல உங்களினுடைய மனைவியுடைய கை ஓங்கும். உங்க கணவரினுடைய கை ஓங்கும். சொந்த ஊரை விட்டு வெளியில போனவங்க எல்லாருமே இப்போ வாழ்க்கையில நல்லா இருக்க போறீங்க.